ஏன் எடுக்க முடியல? அவ்வளோ வெயிட்டா ஒன்றும் இல்லையே. இது மேல இருக்கு, ஆனா இது எப்படி இங்க வந்துச்சு? ஒரு மனுஷனோட பேராசை தான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. மகாராஷ்டிரா தானே மாவட்டத்தில் இருக்கிற உக் நகரத்துல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்க இருந்த ஒரு பில்டர் ராத்திரியோட ராத்திரியா வெற்றி அடையணுங்கிற வெறியில ஒரு தப்பான அடி எடுத்து வச்சிருக்கான். அது அவனை ஒரு பயங்கரமான பாதையில கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு என்னைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. பண்டிதரே, இந்த பில்டிங் வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். தினமும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஏதாவது பூஜை பண்ணி இந்த முடங்கி இருக்கிற பில்டிங் வேலை எப்படியாவது ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. நான் பண்ற இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த பில்டிங்குக்கோ உங்க வாழ்க்கைக்கோ எந்த விக்னமும் ஏற்படாது. ரொம்ப ரொம்ப நன்றி பண்டிதரே. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. இங்க பாருங்க, ஓமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ராசியான கையால இந்த பூமியில ஒரு பள்ளம் தோண்டுங்க. இது ஏன் வெளியே வர மாட்டேங்குது? அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன். சார், கொஞ்சம் நகருங்க, நானே பாக்குறேன். நில்லு. இங்க பாருங்கய்யா, பூஜை நடக்கிற இந்த சுப வேளையில இப்படி நிலத்துல இருந்து ரத்தம் வர்றது அவ்வளவு நல்ல சகுனமே இல்லை. நாம அதை விட்டுட்டு உடனே பூஜை ஆரம்பிக்கிறது நல்லது. கடந்த 2 வருஷமா நான் சுனில் அண்ணன் கிட்ட தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சமீபத்துல தான் ப்ராப்பர்ட்டி டீல் வேலையை ஆரம்பிச்சாரு. ஆனா கூடிய சீக்கிரமே பில்டர்னு பேர் சம்பாரிச்சிட்டாரு. பெரிய வெற்றி அடையணும்னு பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. ஒரு பில்டிங் வேலையா ஆரம்பிச்சாரு. ஆனா ஏன்னே தெரியல, அந்த வேலையில நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த பழைய கட்டடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வினோதமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. மெல்ல மெல்லமா அந்த பில்டிங் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகிட்டு இருந்தது. அடடா ஜீவன் சார், அட எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. வேலை நடந்துட்டு இருக்குங்கிறல்ல, கூடிய சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். நான் சம்பாரிச்சு கொடுப்பேன் ஜீவன் சார், நீங்க என்ன நம்பினா மட்டும் போதும்.
பாத்தியா, எல்லாரும் ஒரே நேரத்துல பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே நீங்க அவங்கள பார்த்து ஒளியணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். அட நாள் முழுக்க பதில் சொல்லி சொல்லி நான் களைச்சு போயிட்டேன் தெரியுமா? பத்தாததுக்கு இந்த பேங்க்காரங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த பில்டிங்கை எந்த நேரத்தில் ஆரம்பிச்சனோ நான் அழிஞ்சே போயிட்டேன். சரி மோகன், ஒரு வேலை பண்ண, நீ இன்வெஸ்டரை தேடு. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும். சரி, யாரையாவது புடி. நான் மார்க்கெட்ல பேசுறேன், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பட்டேல் சார், ஒரு நிமிஷம் பேசலாமா? டேய் டேய், எஸ் சார். என்னது என்னது இது? உங்க ஆளுங்க எங்க? சார் நான் உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது சார். நான் உங்க வீட்டுக்கு கூட போயிருந்தேன். வெளியூர் போனாரு, திரும்பி வர 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனையா சார்? உனக்கு கண்ணு தெரியல? நான் மொத்தமா அழிஞ்சு போயிட்டேன் சார். அவனை தேடி கூட்டிட்டு வா, இல்ல ஒன்ன நான் விட மாட்டேன். சார் நாளைக்கு நான் அவரோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். ப்ளீஸ் சார், என்னோட நைட் ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க சார். ஏன்னா இங்க நைட்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது சார். அதோட இந்த பில்டிங்ல என்னென்னமோ சத்தம்லாம் வருது சார். சரிப்போ. இந்த ராத்திரியில யாரா இருக்கும்? சாயங்காலம் கூட யாரும் இல்லையே. யாரு? யாரது? யாரு? யாரது? யாரு? யாரு? ராதா இறந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் எல்லாரையும் கொல்லுதுன்னு நினைச்சாங்க. இந்த செய்தி பரவுனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட அந்த பில்டிங்ல பிளாட் வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் ஒரு நாள் ஒரு இன்வெஸ்டர் அந்த பில்டிங்கை வாங்குறதுக்காக வந்தார். மோகன், நீ அண்ணி கூட வண்டியில ஏற, சரியா? கஞ்சு சாருக்கு நான் பில்டிங்கை காட்டிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நீங்க தனியா போக வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க தனியா போறேன்? அந்த இன்வெஸ்டர் என் கூட தானே இருக்காரு. இல்லங்க, ஆனா வந்து நீ பயப்படுறங்கிறதுனால தானே உன்னை நான் கூட கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு என்னுடைய வேலையை செய்ய விடு ப்ளீஸ். சரியா? பாத்துக்க மோகன். சரிங்கண்ணா. கஞ்சு சார், தோ இதான் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஃபைன். லொகேஷனை பாத்துட்டீங்கல்ல? மோகன் உங்ககிட்ட மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாருல? எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. இது எல்லாத்தையும் நான் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவன். போலாமா? வாங்க.
வாங்க சார், வாங்க வாங்க. இதான் உங்க பில்டிங். கஞ்சு சார், நான் இந்த பில்டிங்கை கட்ட ரொம்ப நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன். நான் என் சைடுல எந்த குறையும் வைக்கல சார். நீங்களே தாராளமா செக் பண்ணிக்கோங்க. என்ன சுனில் பாய், நீங்களும் நானுமா இருக்க போறோம்? சீப்பான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிருக்கணும். பில்டிங் 10 வருஷமா இருந்தா கூட நமக்கு போதுமானது. என்ன சார் நீங்க? ஐயோ பாத்து. இதுதான் உங்களோட நல்ல மெட்டீரியலா? சரி, அதை விடுங்க. மாஸ்டர் பிளான் எங்க காட்டுங்க. மாஸ்டர் பிளான நான் வண்டியிலே வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ரத்தம். கஞ்சு சார், நான் பிளான் எடுத்துட்டு வந்துட்டேன். கஞ்சு சார், சார் ஐயோ, மாஸ்டர் பிளான். சார் சார் நில்லுங்க சார். சார் எங்க சார் போறீங்க? நில்லுங்க. கஞ்சு சார், அட கஞ்சு சார், வண்டி எடு, சீக்கிரம் போடும். கஞ்சு சார் எங்க போறீங்க? சீக்கிரமா வண்டி எடு மோகன். இவர் எங்க போறாருன்னு தெரியல. இவர் மட்டும் ஒத்துக்கலன்னா நடு ரோட்டுக்கு வந்துருவோம். வண்டி எடு மோகன், சீக்கிரம் வண்டி எடு. என்னாச்சு? சுமன் எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. சுனில், சுமன், சுனில் இங்க பாருங்க, இந்த பொண்ணு கழுத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சுமன் நகர்ந்து போ. அந்த பொண்ணை விட்டு நகர்ந்து போ சுமன். ஐயோ, வாமா, என்கிட்ட வா. நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேமா, வா. ஏய், எங்க போற? இங்க வா. சுமன், கூப்பிடுறேன்ல, இங்க வாமா. சுமன், அண்ணி. என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? வா, சீக்கிரம் சீக்கிரம் வா.
சீக்கிரம் வந்துரு. வா வா. மோகன், வண்டியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. போ. சரிண்ணா சரிண்ணா. மோகன், சீக்கிரம் வண்டி எடு. சுமன், சுனில், அந்த அந்த பொண்ணு ஏன் என்ன கொல்லணும்னு நினைச்சா? இதெல்லாம் என்னங்க? எனக்கு என்னமோ அவ ஒரு மனுஷி இல்ல ஆத்மான்னு தோணுது. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அது யாருன்னு சொல்லு. அவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? உங்களதான் கேக்குற, சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் நீ விரும்பினாலும் உன் விருப்பங்களை உன்னால நிறைவேற்றிக்க முடியல. கடைசி நேரத்துல எல்லாமே கெட்டு போயிடுது. நீ உன்னோட வாழ்க்கையில என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை உன்னால செய்ய முடிய மாட்டேங்குது. பாபா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாபா. எனக்காக ஏதாவது செய்யுங்க பாபா. ஏதாவது இல்ல, நிறைய செய்யணும். எனக்கு இன்னொன்னும் தெரியும். உன்னோட பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நிறைய விக்னங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பாபா, நீங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பாபா. நீங்க பெரிய ஞானி பாபா. ராதே உங்களை பத்தி ரொம்ப ஓவரா சொல்றான்னு நினைச்சேன். ஆனா பாபா, நான் நேர்லயே பார்த்துட்டேன். அதிசயங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதிசயங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். கொண்டா, உன் கைய கொஞ்சம் நீட்டு. ஓம் காளி, ஓம் பகவதி, ஓம் ஸ்ரீ காளி பகவதி. கையை நீட்டு. பாத்தியா, இத பார்க்கும் போதே தெரியுது உனக்கு யாரோ செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. நல்லா தெரியுது. நீ செய்யற வேலையெல்லாம் ஏன் தான் தடங்கள்ல முடியுதோ தெரியல. உன்னால ஏன் உன் பில்டிங்க கட்டி முடிக்கலன்னு யோசிச்சேன். சரி, இந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை செஞ்சாகணும். நீங்க சொல்லுங்க பாபா. நான் எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கேன் பாபா. என்னுடைய தொல்லைகள்ல இருந்து எனக்கு முக்தி கிடைக்கணும், அவ்வளவுதான் பாபா. அது நடக்கணும்னா நீ உடனே பலி கொடுத்தாகணும். கொடுத்துடலாம் பாபா. ஆனா எதை கொடுக்கணும்? ஒரு மனித குழந்தைய பலி கொடுக்கணும். இனிமே மனுஷ குழந்தையோட நரபலி மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். இன்னையில இருந்து 5 நாள் கழிச்சு கிரக நட்சத்திரங்கள் நல்ல இடத்துக்கு வரப்போகுது. அந்த நல்ல நேரத்துல நீ ஒரு குழந்தைய பலி கொடுத்தாகணும். சரி பாபா, என் தலையெழுத்துல வெற்றி இப்படிதான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா நான் அதையும் செய்யறேன். நீங்க ஏற்பாடு செய்யுங்க. இந்த இதுல கடுகு விதைகள் இருக்கு. பில்டிங் அடியில இருக்கிற பூமியில இதோ போட்டுரு. வணக்கம் சார். அட ரமேஷ், வணக்கம் வணக்கம். சரி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் சார். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே சார். எங்க நடக்குது? சரி பரவாயில்ல, விடு. இன்னும் 10-15 நாள் தான், அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சிடும். என்ன? கடவுள் அருளால நல்லது நடந்தா சரி சார். நான் வரேன் சார்.
பலி கொடுத்தாகணும். நீ ஒரு குழந்தைய பலி கொடுத்தாகணும். சார் சார், பாபாவை பாத்தீங்களா? நல்ல ஆளை பார்த்து காட்டி கொடுத்தேன். ஆனா அவர் ஒரு வேலை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். செய்வியா? சரிங்க சார். ரமேஷ், நான் தூங்குறேன். जय काली कबाली महाकाली, 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 जय काली कबाली महाकाली. இங்க பாருப்பா, இந்த பொண்ணுடைய பணத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல ஏதாவது ஒரு மண்ணுல புதைச்சிரு. அப்படியே அந்த ஆயுதத்தையும் சரி சார். போ. இந்த மாதிரி அற்புதமான நேரத்துல நரபலி கொடுத்தா என்ன கேட்கிறோமோ அது கிடைச்சிரும். நீ இந்த ரத்தத்தை உன் பில்டிங்ல இருக்கிற சிமெண்ட்ல கலந்தே ஆகணும். நீ அப்படி செஞ்சன்னு வச்சுக்க, நீ ராத்திரியோட ராத்திரியா ரொம்ப பெரிய பில்டர் ஆயிடுவ. ஒண்ணு இல்ல, நீ 100 பில்டிங்க கட்டுவ. பாபா, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை. உன் பில்டிங்ல எனக்கு ஒரு பிளாட் வேணும், என்னோட முக்கியமான பக்தர்களுக்காக. பாபா, நீங்க மட்டும் எனக்கு துணையா இருந்தீங்கன்னா ஒரு பிளாட் இல்ல, என்னோட ஒவ்வொரு பில்டிங்லயும் உங்களுக்கு பிளாட் தரேன்.
சார், என் பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? நேத்து ராத்திரியில இருந்து அவளை காணோம். நல்லா தேடிட்டேன், ஆனா அவ எங்க போனானே தெரியல சார். என் மனைவி ரொம்ப கவலையில் இருக்கா சார். நேத்துல இருந்து அவ எதுவுமே சாப்பிடல சார். எப்படி நடந்தது ரமேஷ்? கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருப்பா, அழாத. சரி, இனிமே நான் அழமாட்டேன் சார். ஆனா நீங்க அவளை தேடி கொடுப்பீங்களா சார்? இல்லைன்னா என் மனைவி செத்துருவா சார். ரமேஷ், இந்த பணத்தை வச்சுக்க. நான் சொல்றத கவனமா கேட்கணும். இங்க பாரு, இது ரொம்ப பெரிய நகரம். உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஒரு மாசத்துக்கு உன் மனைவியை கூட்டிக்கிட்டு உன் கிராமத்துக்கு போயிடு. அவங்க மனசும் உன் மனசும் மாறும். இல்ல சார், எங்களால அங்க எப்படி இருக்க முடியும் சார்? பொண்ணு வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் ரமேஷ். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நிறைய நம்பிக்கை இருக்கு சார். ஆனா நீங்க அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? இல்லைன்னா நாங்க செத்துருவோம் சார். நான் வரேன் சார். சரி, பார்த்து போயிடுவோம். போ. இது நடக்கக்கூடாது. என்னாச்சு சுனில்? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சைட்ல இருந்து வரும்போது சுனில் அண்ணன் ஒரு விஷயத்த பார்த்தாரு. அத பார்த்து மிரண்டுட்டாரு. மனுஷன் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த பயத்துல தனியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துகிட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்த அவர் எங்க எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டாரு. அந்த பயம் அவரை உள்ளுக்குள்ள அவரை திங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள், சரி, என் பொண்ணு கிடைச்சாலா? ஆமா சார், எனக்கு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ரமேஷ், உன் பொண்ணை பத்தி இன்னும் எந்த விஷயமும் தெரியல. இல்ல சார், எங்களால எங்க பொண்ணு இல்லாம வாழவே முடியாது சார். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நான் பெரிய ஐயா கிட்ட பேசுறேன். பெரிய ஐயா எங்க? நான் கிராமத்துல இருந்து பல முறை போன் பண்ணேன், ஆனா அவரு போனை எடுக்கல. அது அவருக்கு உடம்பு சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ண, நீ போய் பில்டிங்ல இரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு ஏதாவது செய்யறேன். அவ எங்களுக்கு ஒரே குழந்தை சார். அவ இல்லாம எங்களால வாழ முடியாது சார். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருக்கும் சார். எழுந்திரு. எங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க சார். கெஞ்சி கேட்கிறோம். எந்திரி எந்திரி எந்திரி. சரி சரி சரி, நான் ஏதாவது செய்யறேன், நீ போ. சரி, என் பொண்ணு கிடைச்சாலா? ஆமா சார், எனக்கு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ரமேஷ், உன் பொண்ணை பத்தி இன்னும் எந்த விஷயமும் தெரியல. இல்ல சார், எங்களால எங்க பொண்ணு இல்லாம வாழவே முடியாது சார். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நான் பெரிய ஐயா கிட்ட பேசுறேன். பெரிய ஐயா எங்க? நான் கிராமத்துல இருந்து பல முறை போன் பண்ணேன், ஆனா அவரு போனை எடுக்கல. அது அவருக்கு உடம்பு சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ண, நீ போய் பில்டிங்ல இரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு ஏதாவது செய்யறேன். அவ எங்களுக்கு ஒரே குழந்தை சார். அவ இல்லாம எங்களால வாழ முடியாது சார். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருக்கும் சார். எழுந்திரு. எங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க சார். கெஞ்சி கேட்கிறோம் சார். எந்திரி எந்திரி எந்திரி. சரி சரி சரி, நான் ஏதாவது செய்யறேன், நீ போ. அண்ணே, என்னாச்சு? ரமேஷ் வந்தா? நான் அவனை பார்க்க மாட்டேன். அவன்கிட்ட சொல்லிடு. சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவனை பில்டிங்ல இருக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்க குழந்தைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணே, நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல. இங்க பாருங்க, அதை என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசு லேசாயிரும். இந்த நம்பருக்கு
இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. அவன் நேத்தே ஃபோன் எடுக்கல, இன்னைக்கும் ஃபோன் எடுக்கலன்னா அந்த நம்பர் எங்க இருக்குன்னு அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் அவனை இழுத்துட்டு வா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்கிட்ட டைம் இல்ல மோகன். சரிங்கண்ணா. பல அப்பாவி குழந்தைங்களை பலின்ற பேர்ல கொலை பண்ண ஒரு போலீஸ் சாமியாரை எங்க குழு கையும் களவுமா பிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட பார்ட்ஸ வெளிநாட்டுக்கு வித்திருக்கான். இந்த மாதிரி கொடூரமான ஆளுங்களுக்கு சட்டம் கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கணும். கேமராமேன் ரவியோட நான் ஜோதி, CNTV. போங்க, இழுத்துட்டு போங்க இவனை. போலீஸோட பிடியில இருந்து அந்த போலீஸ் சாமியார் எப்படி தப்பிச்சு ஓடுறான்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த காட்சியை உங்களுக்கு ஒளிபரப்புறது CNTV மட்டும்தான். என்னது இதெல்லாம்? இல்ல இல்ல மோகன், அந்த போலி பாபாவை நம்பி நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் மோகன். அவ என்ன மன்னிக்க மாட்டா மோகன், அவ என்ன கொன்னுடுவா. ஏன்னா நான் அவளை பலி கொடுத்துட்டேன், அதுவும் சின்ன குழந்தைய. என்ன? அவ என்ன விட மாட்டா மோகன், அவ என்ன கொன்னுடுவா. அவ என்ன பார்த்துட்டு இருக்கா, அவ என்ன பார்த்துட்டு இருக்கா. என்ன காப்பாத்து மோகன், மோகன் என்ன காப்பாத்து. உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவும் ஆகாதுண்ணே. இல்ல மோகன், என்ன மறைச்சு வை. இல்லனா அவ என்ன கொன்னுடுவா. என்னை எங்கேயாவது மறைச்சு வை மோகன். ஏய் ஏய், என்ன ரூம்ல வச்சு பூட்டு போட்டுடு மோகன். என்ன மறைச்சு வை மோகன். சும்மா நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கதவை மூடு, அவ வந்துருவா. சொல்றது கேளுங்கண்ணே, எதுவும் ஆகாது. உங்களுக்கு புரியலையே, அவ என்ன கொன்னுடுவா. உங்க கூட பேசணும், கொஞ்சம் வெளியே வாங்க. சரி டாக்டர். இல்ல சுமன், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத சுமன். உங்களுக்கு எதுவும் ஆகாது, அமைதியா இரு. நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆகாது. உங்க புருஷனோட மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சாதாரணமா இந்த நிலைமையில இருக்க நோயாளிங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. இக்காரணத்துக்கு கொண்டு தனியா விட்டுறாதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க இவர் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். வணக்கம். வாங்க டாக்டர். அப்பாடா, உயிர் பொழைச்ச. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அட, இது அதே இடாச்சே. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியலையே.
இங்க பாரு ரமேஷ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ரமேஷ். உன் பொண்ணை கொன்ன குற்றவாளி நான் தான். நான் தான் அவளை கொன்னுட்டேன் ரமேஷ். அவளை பலி கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இங்க பாரு ரமேஷ். ரமேஷ், அண்ணே, அண்ணே, அண்ணி, அண்ணி, வீடு மொத்தம் தேடிட்டேன். அண்ணனை காணோம். வெளியே அவரோட வண்டியும் இல்ல. அவர் கண்டிப்பா பில்டிங்க்கு தான் போயிருப்பாரு. அங்க போலாம் அண்ணி, வாங்க. யாரது? அண்ணே, சுனில், சுனில், இல்ல. அண்ணே, சுனில் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் சுமன் அன்னைக்கு உடம்பு சரியாம போயிருச்சு. அவங்களும் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கண்ணு இமைக்கிற நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அந்த பில்டிங் லைனையே விட்டுட்டேன். இன்னைக்கும் நான் அந்த பக்கம் போகும்போது அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இன்னைக்கும் அந்த பில்டிங் அங்க அதே மாதிரி தான் இருக்கு. வெறிச்சோடி இருக்கு, அறகுறையா இருக்கு. நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி மனுஷ பலிய பல காரணங்களுக்கு கொடுக்கறாங்க. மத சடங்குல தராங்க, அப்புறம் சித்தி அடையறதுக்காக தராங்க, ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு கூட மக்கள் பலி கொடுக்கறாங்க, பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக சக்திகள் அடையணும்னு கூட கொடுக்கறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். பலி மூட நம்பிக்கையோட உச்சம்னு சொல்லலாம். அப்படியே பலி கொடுக்கணும்னு நினைச்சா உங்க பேராசைய பலி கொடுங்க, உங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ பலி கொடுங்க, உங்களோட தீய சக்திகளை பலி கொடுங்க. ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காதீங்க. இந்த பேதமும் ஒரு விதத்துல பலிதான்.
பொண்ணை பலி கொடுக்கறீங்க. இந்த யுகத்துல பலி கொடுக்கறதா இருந்தா உங்க மூட நம்பிக்கையை பலி கொடுங்க.